சென்னை எழிலகத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு. காவிரி ஆற்றில் உபரி நீர் வெளியேற்றப்படுவது தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். நெல் விவசாயிகளின் நலன் கருதி நடப்பாண்டில் செப்டம்பர் 1 முதல் புதிய விலையில் நெல் கொள்முதல் செய்யப்படும். உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அறிவிப்பு. வயநாடு நிலச்சரிவு எதிரொலி. மலை கிராமங்களை கண்காணிக்க தமிழ்நாடு அரசு உத்தரவு. தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் பிரச்சினைக்கு தீர்வு காண கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு. இந்தியா இலங்கை கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் விரைவில் நடைபெறும் என நீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல். அருந்ததியருக்கு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு வழங்கிய சட்டம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு திராவிட மாடல் ஆட்சிக்கான பரிசு. திமுக அரசின் சட்டம் எப்போதும் வெற்றியையே பெற்றுத் தருவது வரலாறாகி உள்ளது எனவும் முதலமைச்சர் பெருமிதம். சென்னையில் புனரமைக்கப்பட்ட அண்ணா மேம்பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைப்பு. பாலத்தில் கீழே அமைக்கப்பட்டுள்ள அண்ணா சிலையையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். வயநாட்டை போல் நீலகிரியிலும் நிலச்சரிவு ஏற்படும் என வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பாவ்யா எச்சரிக்கை. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை நீட்டிப்பு. செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை 52வது முறையாக நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சென்னை புறநகர் ரயிலில் கல்லூரி மாணவர்கள் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. தாக்குதலில் ரயிலில் இருந்த 2 பயணிகள் காயமடைந்த நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை. விழுப்புரத்தில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பங்கேற்ற நிகழ்ச்சிக்காக சாலையை மறித்து அமைக்கப்பட்ட மேடை. வாகன ஓட்டிகள் அவதி. வயநாடு நிலச்சரிவு பலி எண்ணிக்கை 334ஆக அதிகரிப்பு. 4வது நாளாக மீட்பு பணி தீவிரம். வயநாடு நிலச்சரிவில் பன்சிரிமட்டம் கிராமம் உருக்குலைந்தது. வீடுகள் இடிந்து தரைமட்டமான பகுதியில் ராணுவத்தினர் ஆய்வு. உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது உரிமை மீறல் நோட்டீஸ் அளித்தது காங்கிரஸ். வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக மாநிலங்களவையில் அமித்ஷா பேசியது சர்ச்சை. டெல்லியில் வீடு இடிந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழப்பு. காயமடைந்த 3 பேர் மருத்துவமனையில் அனுமதி. மாநில உரிமைகளை ஒழித்துவிட்டு மறுபடியும் ஒற்றை ஆட்சி முறையை கொண்டுவர மத்திய அரசு முயற்சிக்கிறது. அமைச்சர் பொன்முடி குற்றச்சாட்டு. இஸ்ரேலில் போர் சூழல் அதிகரித்துள்ளதால் இந்திய தூதரகம் எச்சரிக்கை. இந்தியர்கள் அனைவரும் பாதுகாப்பு நெறிமுறைகளை கடைபிடிக்க அறிவுறுத்தல். இஸ்ரேலை தடுத்து நிறுத்தாவிட்டால் உலகிற்கே ஆபத்து. ஈரான் அரசு பகிரங்க எச்சரிக்கை. சீனாவின் ஹூனான் மாகாணத்தில் பெய்த கனமழையால் கடும் பாதிப்பு. 1000க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதம். உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30ஆக அதிகரிப்பு. ஒலிம்பிக் 25 மீட்டர் துப்பாக்கி சுடுதலில் இறுதி சுற்றுக்கு மனு பாக்கர் தகுதி. நாளை நடைபெறும் இறுதிப் போட்டிகள் 3வது பதக்கத்தை வென்று வரலாறு படைப்பாரா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி காலிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது இந்திய அணி. காலிறுதி முந்தைய போட்டியில் 52 ஆண்டுகளுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி அசத்தல் வெற்றி. பாரிஸ் ஒலிம்பிக் வில்வித்தை கலப்பு இரட்டையர் அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி போராடி தோல்வி.
அடுத்து வெண்கல பதக்கத்திற்கான போட்டியில் விளையாட உள்ளது. 2025 IPL-இல் விளையாடுவது குறித்து யோசிக்க நிறைய நேரம் இருக்கிறது. மகேந்திர சிங் தோனி கருத்து. இலங்கைக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டி. சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய இந்தியா